ஐயாவுக்கு சிறப்பு செய்ய வாங்க. கோபிநாத் ஐயா, ரமேஷ் ஐயா சீக்கிரம் வாங்க. ஐயா முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன், அப்போ தான் வரதுக்கு வசதியாக இருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 135ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தோழர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும், தாய்மார்களுக்கும், இந்த விழாவுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பன்முக தலைவர். அவரை எங்கே தொட்டு எங்கே முடிப்பது, அரை நிமிடம் என்பது அம்பேத்கர் வாழ்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினம், எளிதல்ல. புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு தத்துவேல் அறிஞராக பார்ப்பதை விட, ஒரு ராஜதந்திரியாக பார்ப்பதை விட, சட்ட வல்லுநராக பார்ப்பதை விட, அரசியல் தலைவனாக பார்ப்பதை விட, பொருளாதார மேதையாக பார்ப்பதை விட, ஒரு பெண் சிந்தனையாளராக பார்ப்பதை விட, சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக பார்ப்பதை விட, உழைக்கும் மக்களின் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய மீட்பராக பார்க்க வேண்டும். அதுவும் புரட்சிகரமான மீட்பராக நான் பார்க்கிறேன் என்று அம்பேத்கரின் குரலாக, பெரியாரின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒலிக்கீற்றாக விளங்கக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய கருத்தை நானும் பதிவு செய்து கொள்கின்றேன். அருமை தோழர்களே, கல்வியை விட ஒரு முன்னேற்றத்தை இந்த உலகத்திற்கு எவனாலும் கொடுக்க முடியாது. இது அரிஸ்டாட்டில் கருத்து. கல்வியை விட ஒரு முன்னேற்றத்தை இந்த உலகம் பெற்றுவிட முடியாது என்பது கலாய் அவர்களுடைய கருத்து. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கின்றார், கல்விக்காக ஒரு கதவு திறக்கப்பட வேண்டும், இல்லையே மறுக்கப்பட்டால் அந்த கதவு உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் கல்வி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னார். கற்பி என்று சொன்னார். அதாவது அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்திலே நம் சமூகம் வர வேண்டும், ஒன்று சேர வேண்டும், புரட்சி செய்ய வேண்டும். இந்த அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், என்னை கடவுளாக வணங்கி விடாதீர்கள், என்னை ஒரு ஆயுதமாக காட்டி இந்த போராட்ட களத்திலே நீங்கள் போராடுங்கள், என்னை ஒரு பாறையாக நினைத்துக் கொண்டு ஆற்றிலே தூக்கி போடுங்கள், நான் மொழியை விட மாட்டேன், கரையை விட மாட்டேன், இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை மாற்றி காட்ட வேண்டும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அருமை தோழர்களே, இத்துடன் என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.